ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த ராகி மாவுன்னு சொல்லுவாங்க, கேழ்வரகு, கேப்பை இதை வச்சுதாங்க நம்ம அடை செய்ய போகிறோம். ஒன்று உப்பு அடை, ஒன்று கருப்பட்டி போட்டு செய்ய போகிறோம். பாருங்க, உப்பு அடைக்கு கொஞ்சம் போல வெங்காயம், மிளகாய் வத்தல், ஜீரகம், கருவேப்பிலை, உப்பு போட்டு உப்பு அடை செய்வோம். இனிப்படைக்கு ஒரு கிளாஸ் கேழ்வரகு மாவு எடுத்து வச்சிருக்கிறோம். அதுக்கு ஒரு வரமிளகா, நீங்க பச்சை மிளகா கூட நறுக்கி போட்டுக்கலாம், வாசமா இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த கருப்பட்டியை நம்ம தட்டிக்கிற போறோம். தட்டிட்டு இப்போ தேங்காய் சில்ல பல்லு பல்லா நறுக்கிட்டு இதுல ஒரு கல்லு உப்பும் இதுல தேவையான அளவு உப்பும் போட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துட்டு வந்துக்கிற போறோம். பாருங்க, எல்லாம் போட்டோம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இதை சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிற போறோம். பாருங்க, அதே மாதிரி இதுவும் கருப்பட்டி தேங்காய் போட்டு இதையும் பிசைஞ்சிட்டு வந்துடலாம். நம்ம ரெண்டுமே பிசைஞ்சிட்டு வந்துட்டோங்க. பாருங்க, கருப்பட்டி போட்டது, உப்பு போட்டது. இதுக்கு நம்ம தோசைக்கல் அடுப்புல வச்சுட்டோம். நம்ம நல்லெண்ணெய் தான் இதை ஊற்றி சுட போறோம். இப்படி நல்லா வேகட்டுங்க. நல்லா முருக வேகனா நல்லா இருக்கும். தீயை நம்ம கூட்டி குறைச்சி வச்சுக்கிடுவோம். சீக்கிரம் கருகிடக்கூடாது, நின்று வேகணும். வேகட்டும். இப்ப வெந்துருச்சுங்க, நம்ம எடுத்துடலாம். நம்ம அடுத்து இனிப்பு அடை செய்யலாம். கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். அதில் மீடியத்தில் வச்சு வேகட்டும். நல்லா வெங்காயம் போட்டிருக்கோம், தேங்காய் போட்டிருக்கோம். அதனால நல்லா கருப்பட்டிலாம் அப்படி நல்லா இலகி வருங்க. இப்போ வேகட்டும். இப்போ நம்ம பெரடி போடலாம். இப்போ இதுவும் நல்லா வேகட்டும், முருகட்டும். திருப்பி திருப்பி பெரட்டி போடுவோம். அதான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். நல்லா முருகட்டும். இப்போ போதுங்க, நம்ம அடை ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். பாருங்க, இது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா கருப்பட்டி நம்ம தட்டி போட்டிருக்கிறோம், அதோட வெங்காயம் போட்டிருக்கிறோம். இந்த ரெண்டையும் தேங்காய்லாம் கடிச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்டா இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களும் சாப்பிடலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். மற்றுமொரு பயனுள்ள வீடியோல சந்திப்போம்.